மார்னிங் டிஃபனுக்கு மம்மி பாஸ்தா பண்ணியிருந்தாங்க. அப்படியே சூப்பராக டிஃபன் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு நான் நினச்சேன் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்கன்னு. ஆனால் அங்கே தான் எனக்கு கிடைச்சது பெரிய பல்பே. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கிடையாது, மம்மி இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். எனக்கு சிக்கன் பிரியாணி தரதாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் மம்மி சடனாக மெனு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேம்மா, நீங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இன்றைக்கி சிக்கன் இல்லாமல் சிக்கன் பிரியாணி மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மியும் டேடியும் மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி மெனுன்னு எப்போயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. மஷ்ரூம் இன்றைக்கி எங்கள் டேடி தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அதை பீஸ் போட்டும் கொடுத்துட்டாங்க. மம்மி அதை நல்லா ஃபஸ்ட்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நம்ம மஷ்ரூமை எப்போயுமே ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டரில் போடும் போதே அது கூட டர்மரிக் பவுடர் ப்ளஸ் லைட்டாக உப்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கான தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்டு பச்சை மிளகா. ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்ல பெரிய சட்டியாக நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். எண்ணெய், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, நாங்கள் வெங்காயம் போடும் போதே அது கூட இஞ்சி பூண்டு விழுது இதுவும் நாங்கள் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு எப்பயுமே எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த டப்பாவில் தான் அரைச்சி வச்சுருப்போம். அதை நாங்கள் இன்றைக்கி 2 to 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. அது கூட அதுக்கப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து வந்தோடனே நம்ம அலசி வச்சுருக்க மஷ்ரூமை, க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கமகமன்னு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணியை மிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணியை நான் இன்றைக்கி ஒரு கை பிடிக்க போகிறேன். மஷ்ரூம் அதுவே நல்லா தண்ணி விடும். அது நல்லா ஒரு அரை வேக்காட்டில் இருக்கும் போதே 1க்கு 1.5 தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஒலையில் வச்ச அரிசியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கிளறி விடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். ஒரு மிதமான பதத்துக்கே நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ வேக வச்சிடலாம். சைடிஷ் பார்த்திங்கன்னா ரைத்தா, அதுக்கப்புறம் துவையல் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்ந்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சுருந்தாங்க மம்மி. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு கடாயில் போட்டு வேக வச்சு நல்லா கிண்டி ஒரு சூடானதுக்கப்புறம் எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சு தான் நம்ம அரைக்கணும். இது 10 நிமிஷத்து வேலை தான். இது சீக்கிரம் முடிச்சாச்சு. துவையலும் ரெடி, ரைத்தாவும் ரெடி. டுடே சண்டே ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ்.